என்னவாயிற்று? நான் வந்ததும் ஏன் உறைந்து போய்விட்டீர்கள்? நான் ஒரு சாதாரண முனிவன் தானே, உங்கள் நண்பன் அல்ல. போதே ஆபத்தை அழைத்து வருவதற்கு எதற்கும் தீர்வை கொடுக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் நாம் முன்பே சந்தித்திருக்கிறோம் அல்லவா? பிறகு என்னையும் நண்பனாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாட எனக்கு ஆசையாக உள்ளது. என்ன நீலன், சேர்த்துக் கொள்ளலாமா? வாருங்கள், விளையாடலாம். இதை குறிப்பார்த்து அடிக்க வேண்டும். குறி வைத்துதானே வந்திருக்கிறேன். 7 கல். பந்து எங்கே? பழுது என் முறை. அந்த ஆபத்தே வந்து விட்டது. நான் புறப்படுகிறேன் நண்பர்களே. போகட்டும் நண்பர்களே. அவர் இல்லை என்றால் நான் தான் வந்து விட்டேனே. பார் மாருதி, உன்னோடு சேரக்கூடாது அம்மா கூறியிருக்கிறார்கள். அதனால் நீ இங்கு வராதே. இது நாங்கள் விளையாடும் இடம். உங்களுடையதா? நேற்று வரையில் நாம் எல்லோரும் ஒன்றாகத்தானே விளையாடினோம். இப்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது. காளி அவர்கள் சேனையின் தலைவனாகிவிட்டார். இளையவர் சுக்ரீவன் இளவரசனும் ஆகிவிட்டார். முதல் சந்திப்பில் உங்களை எப்படி காப்பாற்றினேன்? மறுபடியும் ஒரு ஆபத்து வந்தா மீண்டும் உங்களை காப்பாற்றுவேன். வருவதை எவராலும் தடுக்க முடியாது. வழியை மாற்றிக் கொள்வதுதான் நல்லது. நீலன், நில்லுங்கள். கோபம் வருகிறதா? உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து எவராவது உங்களை அப்புறப்படுத்தினால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா? வலி மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை மறந்தீர்கள். வாழ்நாளில் இரண்டே விஷயங்கள் செய்துள்ளேன். ஒன்று, உங்கள் மீது பக்தி வைத்தது. இரண்டாவது, நான் செய்த தவறு. என் கிட்கிந்தையின் அரியணையில் ஏற வேண்டும் என்று எண்ணியது. வானர இனத்தின் முதன்மையானவனாக திகழ வேண்டும் என்று எண்ணியது. என்னுடைய கனவுகள் நனவாகி என் கைக்கு வரும் வேளையில் அனைத்தையுமே கெடுத்து விட்டீர்கள். உரிமையானதை என்னிடமிருந்து பறித்துக் கொண்டீர்கள். உன் கனவை உடைத்தது எம்பெருமான் அல்ல, அனர தலைவன் ததிமுகன். ததிமுகன் இந்த வேலையை செய்திருக்க மாட்டான். இது எம்பெருமானின் அம்சமான இந்த மாருதி செய்த வேலைதான். அந்த மாருதியை நான் விடவே மாட்டேன். சத்தியம் செய்து கொடுங்கள். ஆசை நிறைவேறவில்லை என்றால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது. எந்த முடிவையும் நான் மதிப்பேன். நான் இளவரசனாகவில்லை என்றால் கொந்தளித்து எழமாட்டேன். அந்த மாருதியை காப்பாற்றி தவறு செய்து விட்டேன். அவனை அசுரர்களிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். என்ன சொன்னாய் வாலி? நம் நலன் பந்தை எடுப்பதற்கு சென்றான். அங்கு கிடைத்ததா இல்லையா அண்ணா? இல்லையே. இல்லாமல் நான் வீட்டிற்கு போனால் அம்மா என்னை திட்டுவார்களே. கொள்ளைக்குள்ளாத எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேடி பார்ப்போம். அசுரன், அசுரன். சுமேரு மன்னன், தாங்கள் எப்பொழுது வந்தீர்கள்? மாருதியை அசுரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டேன். ஒன்றும் அறியாத பிள்ளை. என் கனவுகளை உடைத்தவன் அவன். அவனை அசுரர்களிடம் ஒப்படைக்காமல் பெரும் தவறை செய்து விட்டேன். அவன் தான் இளவரசன் பதவி பறிபோனதற்கு காரணம். நான் நலனை காப்பாற்றியே தீருவேன். ஏ அசுரனே, நீ எங்கிருந்தாலும் உன்னை பின்தொடர்வேன். தங்களுடைய இளவரசு பதவி பறிபோனது மன்னர் உளியம் தான் காரணம். தாங்கள் கோபத்தை காட்ட விரும்பினால் அவர் மீதுதான் காட்ட வேண்டும். தாங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதால் தான் இளவரசு பதவி உங்களை விட்டு பறிபோனது. நிலையில் ஒருவருக்கொருவர் கை கொடுக்கத்தான் வேண்டும். இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நான் கை கொடுக்கத்தான் வந்தேன். ஓங்கியவர் இவர்தான். உங்கள் மீது வைத்திருக்கும் நட்பையும் இழந்து விடாதீர்கள். வந்ததின் நோக்கம் உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக. அனுமன் இடைய அம்சம் மட்டுமல்ல, வாயுதேவனின் பிள்ளை. ஒரு வாயுதேவன் எவ்வளவு தீவிரோடு செயலாற்றுவார் என்று நான் சொல்லி புரிய வைக்க வேண்டுமா? தாங்கள் பிடிபட்டு விடாதீர்கள் சனிதேவரே. சனிதேவன் மற்றவர்களைத்தான் பிடிப்பான், பிடிபட மாட்டான். அண்ணனை பிரிந்து நான் அழுவதற்கு காரணமும் நீதான். விடமாட்டேன். இப்பொழுது நான் நட்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். அதனை இங்கு அழைத்து வரும் வரையில் எவரையும் நேரில் சந்திக்க மாட்டேன். அங்கு சென்று பார்க்கலாம். நலன், இடம் ஏன் வித்தியாசமாக இருக்கிறது? இருக்க வேண்டியது கருமையாக இருக்கின்றதே. நலனை அவன் அங்குதான் கொண்டு சென்று இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மாருதி, அது எப்படி உன்னை என் வலையில் சிக்க வைத்தேன் என்று பார்த்தாயா? உன் சக்தியை காட்டிவிட்டாய். நீ என்ன என்பதை காண்பிக்க போகிறேன். மகன் ஈசனின் பாலனும் ஒரு வீர
வானரா! ராமா. நீ வானர சிறுவன் அல்ல, நீ மாயம் தெரிந்தவன். எனக்கு உன் உயிர் முக்கியம் என்றால் இப்பொழுதே தமுகனிடம் அழைத்து செல்ல வேண்டும். என் நண்பனை இருந்து காப்பாற்ற வேண்டும். ஆதாளத்தை ஆள் அயில் ராவணன் வாழ்க! மாருதி காப்பாற்று. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ உன் நண்பனை காப்பாற்றுவதற்கு இங்கு வந்து விட்டாய். நாளைய விடியலில் கிட்கிந்தை முழுவதையும் அசுரர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள். நீ பெற்ற சக்திகள் அனைத்தையும் மறந்து போவாய்.